நேரம் அது? இருடி, சரியா எடுத்து வச்சுட்டு போலாம். ஆமா, இதை எடுத்து வச்சுட்டா மட்டும் இந்த ஊரையே உனக்கு பட்டம் எழுதி தந்துட போறாங்களா? அந்தான வாடி. மண்ணு போட்டு மூடு. போதும் வா. ஏய், என்ன என்னடி இது? தெக்க இருந்ததை கிழக்கு திருப்பி வச்சிருக்க. ஆமா, கீழே இருந்ததை எடுத்து வச்சதே பெருசு. அது எப்படி இருந்தா என்ன? ஏண்டி, ஆலாந்துறைக்கு போற வழியை விட்டுட்டு சுடுகாட்டு வழியா திருப்பி வச்சிருக்கே. பாடி திருப்பி வச்சுட்டு வந்துடலாம். இத பாரு, நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் எது ஆலாந்துறைக்கு போற வழி, எது சுடுகாட்டுக்கு போற வழின்னு. வருவியா? பாடி. ஏய், போஸ்டர் வர்றா, வந்தா சொல்லிட்டு அடிடா. ஊத்துறா அங்கன்ற வேடிக்கை பார்த்துட்டு 6 மாசம் ஊத்துறான் ஒழுக்கிட்ட. உனக்கெல்லாம் கடை வச்சு கொடுத்த எங்கடா உருப்பிட போற? பாரு, எவனுக்கு அதிகாரி வரான்டா. இல்லங்கடா, நம்ம தொழில் ஒழுங்கா நடக்கணும்னா வரவன 4 தட்டு தட்டினாதான் இனிமே இந்த மாதிரி அதிகாரிகள் வரமாட்டாங்க. கர்மா, அந்த பக்கம் போடா, அப்பதான் பிடிக்க முடியும். சத்தமில்ல போடுறா, என்ன ஓடிட போதுடி. என்ன பார்த்த தப்பு பண்ணுங்க? ஏண்டா அவரை அடிக்கிறீங்க? யோ, எங்க வயசுல மண்ணை போட்டா சும்மா விட்டுருவாயா? இவனுக்கு மாதிரி அதிகாரில சும்மா விட்டா நாங்க எப்படி சாராயம் காய்ச்சறது? கைய வைக்கிற வேலை வச்சுக்காதடா. ஆட இடம் அடையணுங்களா? இவரு நம்ம ஊருக்கு ரோடு போட வந்த இன்ஸ்பெக்டர்டா. ரோடு போட இன்ஸ்பெக்டருங்களா? நான் என்ன நினைச்சேன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டு ஒருத்தர் உட்காந்து பாரு, அந்த இன்ஸ்பெக்டர் நினைச்சிட்டு அடிச்சிட்டேன். பிரதர், தெரியாம அடிச்சிட்டேன், மன்னிச்சுக்கு பிரதர். ஏன் கொஞ்ச நேரம் கையை போட்டுருக்கீங்களா? ஏண்டா ஊருக்கு ஒதுக்குப்புறமா போச்சு, உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அலைகிறீங்களா? ரோடு போடுற இன்ஸ்பெக்டர் இருக்கிறதுனால நீங்க தப்பிச்சீங்க. இதுவே போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்திருந்தா முட்டிக்கு முட்டி தட்டி மொட்டை அடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கியிருப்பார். போங்கடா வைக்க பசங்களா. என்ன தம்பி உங்க கூட? நீ ஏன் ஊருக்கு புதுசு? உன்னை யாருங்க வர சொன்னது? போஸ்ட் ஆபீஸ் போலான்னுட்டு வந்தேன். போலீஸ் ஆபீஸுக்கு போறவே சுடுகாட்டுக்கு எதுக்கு வந்த? எவனாவது தபால வச்சுட்டு இங்க படுத்திருப்பான்னா? யாரப்பா கிறுக்கு பையனா இருக்கிற? எங்க அத்தை தான் ஆலாந்தூர் வழியா போக சொல்லுச்சு. ஆமா, ஆலாந்தூர் வழியா தானே போகணும். இந்த வழியா எதுக்கு வந்த? ஐயோ ஐயோ, இந்த போர்டை பார்த்து தாங்க வந்தேன். ஆட கெட்ட சாதி பசங்களா, தெக்க இருக்கிற போறத கிழக்கு திருப்பி வச்சிருக்கிறானுங்களா? கொஞ்சம் பொறுத்துக்கோ, அவ்வளவுதான். நான் அப்பவே சொன்னேனப்பா, நான் அப்பவே ருக்கு கிட்ட சொன்னேன், போர்டை திருப்பி வைக்காதடி, இது சுடுகாட்டுக்கு போற வழின்னு. ருக்கு தான் கேட்கல, ருக்குனாலதான் இதெல்லாம் வந்துச்சு. எவ்வளவு போவல ஒன்னு யாரும் ஏன் கூப்பிட்டா? தம்பி, என் பொண்ணு சொல்லுதேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ருக்கு சூதுவாக தெரியாத பொண்ணு, ஏதோ கீழே கிடக்கிறத எடுத்து நிறுத்தி வைக்கணும்னு நினைச்சது, அவ்வளவுதான். ஆனா இப்படி ஒரு வில்லங்க வரும்னு தெரியுமா என்ன? இருக்கு ருக்கு தங்கமான பொண்ணுப்பா. தங்கமான பிள்ளையா இருக்கலாமுங்க. கூப்பிடுற கோழிக்கு எழுப்புற கிளவிக்கும் என்ன குசர கோமரிக்கல நிறைய கஷ்டம். ஏன் தம்பி, சரியா போயிடுண்டி. வீட்டு சொத்தை தின்னுபுட்டு ஊர் பம்பியா ஏற்றிட்டு வர்ற. சரி விடுமோமா, அவதான் எனக்கு கண்டா பாவம். என்னமோ கீழே கிடக்கிறத எடுத்து நிறுத்தலாம்னு நிறுத்தினா இப்படி ஒரு வில்லங்க வரும்னு கண்டாரா? ஆனா அந்த பயனுக்கு அடி கொஞ்சம் பலம் பலம் தான். இத பாரு சரசு. ஏய் தூங்குமஞ்சி, இங்க பாரு. கௌரி, நீயும் பாரு. துணியே எப்படி கிழிஞ்சிருக்குன்னா அந்த ஆளுக்கு அடி எப்படி பட்டிருக்குன்னு நீயே யோசனை பண்ணி பாரு. ஆமா, இந்த துணி உங்ககிட்ட எப்படி வந்தது? அவங்க வீட்டு துணியில நாங்க தானே துவைக்கிறோம். எங்க அப்பா கூட சொன்னாரு, அவருக்கு சரியான அடியாம். எல்லாம் வந்தது இவ்வளவு தான்.
கட்டுப்படும்போது நானே பக்கத்தால இருந்தவன். சும்மா இதுல இருந்து இது வரைக்கும் கிழிச்சிருக்காங்க. ஏண்டி சரசுதான் அத்தனை தடவை சொன்னால, உனக்கு எங்க போச்சு புத்தி? அது என்ன கேக்குற ஜென்மமா? அழுகுறத பாரு. ஏண்டி உங்களுக்கு எல்லாம் நான் தான் கிடைச்சேனா? சும்மா சும்மா என்னைய திட்டிட்டு இருக்கீங்க. நான் தான் தெரியாம செஞ்சேன்னு சொல்றேன்ல. ஏடி சரசு, நீயாவது சொல்லேண்டி. எல்லாரும் என்ன போட்டு கேக்குறாங்கல்ல. நான் என்ன வேணும்னா போட்டு திருப்பி வச்சேன். வேணும்னா அந்த ஆளை கூட்டிட்டு வாங்க, நான் காலை விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். உனக்காக இனி நான் போய் அந்த ஆளை வெத்தலை பாக்க வச்சு கூட்டிக்கிட்டு வரணும். ஏன் உனக்கு அவங்க வீடு தெரியாது? ஏண்டி நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன திட்டுறீங்களா? சரி சரி அழுகாத. நாளைக்கு அவர் எங்க வீட்டு கட்டு போடத்துக்கு வருவாரு. அவர்கிட்ட இத பாருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லிடு. என்ன கிளிக்காதடி, சும்மா இடிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் அவரை வேற காணோம். அவர் எப்ப வந்து எங்க அம்மா வேற எனக்காக காத்துக்கிட்டு இருப்போம். இவ்வளவு நம்பி வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? வேணும்டி, எனக்கு நல்லா வேணும். ஏன்னா எங்க அப்பா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம உனக்காக இப்படி செட்டப் பண்ண பாத்தியா? இன்னும் நல்லா. ஏய், அந்த ஜெகதல பிரதாபன் வந்து விட்டார். சென்று உனது கோரிக்கை நிறைவேற்றிக்கொள். எனக்கு பயமா இருக்குடி. நீயும் கூட வாயே. ஒண்ணும் பயப்படாதடி. போவியா? போடி. என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம போர்டை திருப்பி வச்சுட்டேன். சரசு கூட சொல்லிச்சு. அடி பலமா பட்டுடுச்சா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அவ்வளவுதாண்டி. இதுக்கு போய் என்னமோ பெருசா அழுத்திக்கிறியே. அவர் வந்த உடனே மன்னிப்பு கேட்டு. ஏய், அவர் வந்திருக்காரு. போடி. ஐயோ, நான் வரமாட்டேன். ஏய், எங்க அப்பா ஒழுங்கா கூப்பிடாரு. போடி. நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல. நீ இப்போ சும்மா பிடிக்காதடி. அன்னைக்கு என்னமோ பெருசா நியாயம் பேசினியே. சரசே, அந்த மருந்து பெட்டி எடுத்து வாமா. என்னங்க? ஒண்ணுல நீ ஒண்ணுல. ஏய், எங்க அப்பா ஒன்னதான் மருந்து பெட்டி கொண்டு சொல்றாரு. போடி. இத பாரு, என் வாயில வண்ண வண்ணமா வந்துடும். இந்தா, இத எடுத்துக்கிட்டு நீயே போ. உங்களுக்கு எல்லாம் எதுக்குடி இந்த வேலை? தம்பி, சட்டையை கட்டுப்பா. தம்பி, கொஞ்சம் திரும்பி உட்காரு. எப்படா பாக்கிய கொடுக்க போறீங்க? இவ்வளவு நேரமா சொரியறேன், இன்னும் அரிப்பே நிக்க மாட்டேங்குதே. இவ்வளவு நேரம் நீ சொரிஞ்சுக்கிட்டு இருந்தது ஏன் தொட? அம்மா போட்டு மட்டும் கொடுங்க. அப்பா, நீ ஒருத்தன் தாண்டா காசு கொடுத்து வாங்குற. இந்த வாய் போட்டு தானுங்க. ஆமா, வாய்க்கு போடுறதுதான். ஏய் மூந்த எடுத்துக்கிட்டு இருந்தானே, என்ன ஆச்சு? அதெல்லாம் முந்தானே குளி தாண்டி ஏத்துங்க. அண்ணே, சேலை வாமணி எங்க ரொம்ப நாளா கடை பக்கமே காணோம். ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆமா, நேத்து பக்கத்து பிள்ளை கையில பழமா கொடுத்து வச்சிருந்தா, ஒரே துவரு. இன்னைக்கு பழம் எப்படி இருக்குன்னு பாத்தியா? வெத்தலை கொடு. என்ன வெத்தலை காஞ்சு கிடக்கு? அப்படியா? ஐயோ, நான் இல்ல, வெளியூர் எங்க அக்காவுக்கு வந்தேன்.